இயற்கையோட கோபத்த பார்த்துருக்கீங்களா? இந்தியா நெறையவே பார்த்துருக்கு. ஒரே இரவுல ஒரு ஊரையே மூழ்கடிக்கிற அளவு வெள்ளமும், நிலச்சரிவும், காத்துல கூரையும் வீடுமே பறக்கிற அளவு சூறைக்காற்றும், தொழிற்சாலைகள் கசிவுனால ஏற்படுற பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகளும், பொருள் இழப்புகளும், இது எல்லாமே மனித வாழ்க்கைய எவ்ளோ நிலையற்றதுன்னு நமக்கு புரிய வைக்குது. ஆக, எல்லா பேரழிவுகளுமே இயற்கையால மட்டுமே வர்றதில்ல. சில நம்மால உருவாறது. நம்மோட தவறுகள்னால, அலட்சியத்தினால, பேராசையினால நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல கிளாஸ் 12 லெசன் 8 ஜியோகிராஃபி மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். பேரழிவு அதாவது டிசாஸ்டர்னா ஒரு நிகழ்வு திடீர்னு ஏற்படும், பல உயிர்கள், பொருட்கள் சேதத்துக்கு உள்ளாகும், அழிவுக்கு உள்ளாகும். அவை மனுஷனோட நடைமுறை வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிடும். இந்தியாவின் நிதி மையம்னு சொல்லக்கூடிய மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. 2017 அங்கே ஒரு கூட்ட நெரிசல் நிகழ்வு நடக்குது. அதில் 22 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க, 30 பேருக்கு மேலே படுகாயமடைகிறாங்க. மும்பையோட எல்ஃபன்ஸ்டைன் நிலைய நடைபாதை பாலத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நகரத்தோட முக்கிய உள்ளூர் ரயில் பாதையை இணைக்கக்கூடிய வழியாக அது இருந்துச்சு. இது ஒரு குறுகிய நடைபாதை தான். மழைக்காக ஒதுங்க நினச்ச மக்கள் பாலத்து மேலே திடுதிடுன்னு ஓடுறாங்க. பாலத்தோட தண்டவாளத்து மேலே விழுந்த ஒரு கான்கிரீட்டை பார்த்து மக்கள் பாலமே இடிஞ்சு விழுந்துச்சுன்னு நினச்சிட்டாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி குதிக்கிறாங்க. இதில் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. வெளியே போகிற வழியே இல்லாமல் எல்லா மக்களும் அதே இடத்துல அடங்குனதுனால அந்த உயிர் சேதத்துக்கு காரணமாக அது அமைஞ்சுது. வழக்கமாக அந்த பாலத்து மேலே போகிற மக்களை விடவே அன்னைக்கு அந்த பாலத்து மேலே அந்த மக்களோட எண்ணிக்கை அதிகம். காரணம் மழை, பயம். இந்த கொஷினை பாருங்களேன். மும்பை இன்சிடென்ட் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உணர்த்துது. உயிர் முக்கியமா, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போயிருப்போமே, அந்த பயணம் முக்கியமா அப்படின்றது. சரியான தகவல் பரிமாற்றம் இருந்திருந்தா இந்த நிகழ்வை கண்டிப்பாக நம்மளால் தவிர்த்திருக்க முடியும். அது முக்கியம் அப்படின்றது நமக்கு இந்த நிகழ்வு உணர்த்துது. இந்த டிசாஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துலேயும் லத்தீன்லேயும் பேட் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் ஒரு நட்சத்திரம் அழிஞ்சிடுச்சு அப்படின்றது. அப்போ இந்த வார்த்தையே ஒரு நெகட்டிவ் மீனில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். டேர்ம்ஸ் டூ கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் அப்படின்னா ஆபத்து, இல்லைன்னா அபாயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பொட்டன்ஷியல் டிசாஸ்டர், அதாவது இது வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்கலை, ஆனால் அதனால் உயிரிழப்போ பொருளிழப்போ ஏற்படும் அப்படின்ற பட்சத்தில் அதை ஹசார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம டிசாஸ்டர்னு பார்க்கும்போது ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, அதனால் உயிரிழப்பு ஆகிடுச்சு இல்லை பொருள் இழப்பு ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதை நம்ம டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஹசார்டுக்கு எடுத்துக்காட்டு நம்ம டார்மண்ட் வல்கேனோவை சொல்லலாம். அதாவது இப்போ வரைக்கும் அது செயலில் இல்லை, என்னைக்கு வேணாலும் அது வெடிக்குன்ற பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை ஹசார்ட்னு சொல்லலாம். டிசாஸ்டருக்கு எர்த்குவேக் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது பேரிடர் மேலாண்மைன்னு பார்க்கும்போது பேரிடர்னால ஏற்படுற தாக்கத்தை நிர்வகிக்கவும் அதை குறைக்கவும் உதவுற ஒரு பாடி ஆர் ஒரு செயல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இயங்குகிற நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இதுக்கான எல்லா சம்மந்தமான பிளான்ஸும் பாலிசிஸும் கைட்லைன்ஸும் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இது போக நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். என்டிஎம்ஏக்கு கீழே தான் இயங்குறாங்க. எல்லா விதமான நேச்சுரல் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டரையும் இவங்க தான் ஆக்ஷன் எடுத்து பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் கெமிக்கல், பயாலாஜிக்கல், ரேடியோலாஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் டிசாஸ்டராகவும் இருக்கலாம். எல்லா ஸ்டேட்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இதே மாதிரியான ஒரு பிரத்யேக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க. தமிழ்நாடுக்கு உண்டு. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சிஎம் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. 2003 நம்ம தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி ஒரு பாடியை கொண்டு வந்தோம். 2005 போட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பொறுத்து. அண்ட் ரீசெண்டாக 2023 நம்ம ஹீட் வேவ்ஸ், அதாவது வெப்ப அலைகளை தமிழ்நாட்டில் டிசாஸ்டரை அறிவிச்சிருக்கோம். இது போக நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க டிசாஸ்டர் சம்மந்தமான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஆனுவலாக ஒரு பப்ளிகேஷன் மாதிரி வெளியிடுவாங்க. அதோட பேர் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது புள்ளியல் அடிப்படையில் அன்நேச்சுரல் டெத் ஏதாவது நடக்குதா அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும். அதை ஆக்சிடென்டல் டெத் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சிடென்டல் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு பார்க்கும்போது அது டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டாம்பீடாக இருக்கலாம். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் தான் பார்ப்பாங்க. அவங்க அதை எஃப்ஐஆராக காப்பி பண்ணுவாங்க.
இந்த மாதிரியான கிரைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்சிஆர்பி கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்றதுனால, அவங்க அந்த டேட்டாஸ கலெக்ட் பண்ணி, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த டேட்டாஸ வச்சு தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்து கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு சமூகமோ, இல்ல ஒரு தனி நபரோ, எவ்வளோ பொருளோ, இல்ல பலமோ வச்சுக்கலாம் அப்படின்ற கணக்கு தான் அது. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்னு பார்க்கும்போது பேரிடர் குறைப்புன்னு சொல்லலாம். பேரிடரால ஆன சேதத்தையோ, இல்லது இழப்பையோ, உயிரிழப்பையோ குறைக்கிறதுக்காக அத சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் டேட்டா கடந்த 10 ஆண்டுகள்ல 4,78,000 பேருக்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறதா சொல்லுது. 250 கோடி அதாவது 2.5 பில்லியன் ஆளுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்காம். அதன் மதிப்பு 69,000 கோடி அதாவது 690 பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்ல உலக அளவுல. ஆக இவ்ளோ சேதம் ஏற்படுத்துற இந்த பேரிடர், அத பத்தி குறைக்கிற வழிமுறைகள், தடுக்கிற வழிமுறைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்ன்றத தாண்டி, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்றத பத்தியான அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்றது, சமூக பேரழிவுகள குறைக்கிறதுக்காக சமூகமே திட்டமிட்டு செயல்படுவது. அதாவது உள்ளூர் மக்களுக்கான தேவைகளையும், அவங்களுக்கான திறன்களையும் உருவாக்குவது, அத மேம்படுத்துவது. கம்யூனிட்டி ஜிஸ் அதாவது குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மாதிரி சொல்லலாம். அந்த சமூகமும், சில தன்னார்வலர்களும் சேர்ந்து மக்களுக்காக முயற்சி செய்வாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் கேம்பெயின்ஸ் மூலமா, அதாவது நாடகம், கூத்து இது மாதிரியான செயல்கள் மூலமா மக்களுக்கு இந்த டிசாஸ்டர் பத்தின விழிப்புணர்வையும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது உதவிகளும் இருந்தா செஞ்சு குடுப்பாங்க. இந்திய அளவுல பார்க்கும்போது நீத்தி ஆயோகும், ஸ்டேட் பிளானிங் கமிஷனும் தான் இது சம்மந்தமான அதாவது டிசாஸ்டர் சம்மந்தமான ப்ரோகிராம்ஸ் அதாவது டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, பிளான்ஸ், பாலிசி இது எல்லாமே செய்வாங்க. குறிப்பா தமிழ்நாடுல ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசின்னு 2023ல கொண்டு வந்தாங்க. இது டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் ஸ்டேட்டா நம்ம தமிழ்நாட மாத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிளான். மேன்மேட் டிசாஸ்டர் அதாவது மனிதனால ஏற்படக்கூடிய பேரிடர்கள். மனித நோக்கத்தினால, அலட்சியத்தினால தான் இதெல்லாம் ஏற்படுது. உயிரோ இல்ல பொருளோ சேதமடையும், இல்லனா அழிஞ்சு போகும். இது ஒரு சமூக சீர்குலைவை ஏற்படுத்துற நிகழ்வா இருக்கு. ஸ்டாம்பீட், கூட்ட நெரிசல்னு சொல்லலாம். கரூர் தான் உடனே ஞாபகம் வருதுல்ல. பயத்தினாலேயோ இல்ல ஆரவாரத்தினாலேயோ அடக்க முடியாத அளவு மக்கள் ஒரு இடத்துல கூடுறதுனால ஏற்படுற ஒரு பிரச்சனை. மூச்சு விட முடியாம போகலாம், கை கால்கள் சேதம் ஏற்படலாம், இல்ல உயிரிழப்பு வரை கூட ஆகலாம். பொதுவா ஒருமித்த கருத்துள்ள ஒரு மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த மனக்கிளர்ச்சியும், பகுத்தறிவற்ற தன்மையும் இது மாதிரியான நிகழ்வுக்கு காரணமா இருக்கு. ஒரு கிரிக்கெட் டீம் அவங்களோட வெற்றிய அணிவகுப்பா நடத்துறதுனால ஆகலாம். இந்த மகா கும்பமேளா அந்த மாதிரியான நிகழ்வுகளால ஆகலாம். ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்காக நடத்துற ஒரு மாநாடுனால கூட இது இருக்கலாம். இந்தியா மாதிரியான நாடுகள்ல அதிகமா இது நடக்கிறதுக்கு காரணம்னு பார்க்கும்போது ரிலீஜியஸ் ஈவென்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட 79% ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ்னால தான் இந்த மாதிரியான ஸ்டாம்பீட் நடக்கிறதா சொல்றாங்க. அடிப்படையில சயின்டிஃபிக் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இருந்தா தான் இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும் ஆர் தற்காத்துக்க முடியும். ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எழுத குடுத்துருக்காங்க. முதல்ல நோட்டீஸ் அல்டர்னேட்டிவ் எக்ஸிட் அதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தற்செயலாவும் நடக்கலாம், இல்ல பிளான்டாவும் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்கள் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது வெல் மார்க்டு அல்டர்னேட்டிவ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூட்ஸ் இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது இருக்குதான்றதையும் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இடத்தோட டோப்போகிராஃபி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அது எந்த மாதிரியான சூழல் கொண்ட இடம் அப்படின்றது. அடிப்படையில அரசாங்கத்தையும், அரசியல்வாதிகளையும் குறை சொல்றத விட்டுட்டு, செல்ஃப் அவேரோட ப்ராப்பர் நாலேஜோட நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும். முடிஞ்ச வரை இது மாதிரியான கூட்ட நெரிசல் ஏற்படுற நிகழ்வுகளையே தடுத்துறணும். கூட்டத்துக்கே போக வேண்டாம். நமக்கு தேவையில்லாத பட்சத்தில். அடுத்து இந்த படத்துல குடுத்திருக்க மாதிரி, கீப் யூர் ஹேண்ட்ஸ் பை யூர் செஸ்ட் அதாவது பாக்ஸிங் பண்ற பொசிஷன்ல நம்ம நெஞ்சுக்கு நேரா நம்மளோட கைய குறுக்க வச்சுக்கணும். அப்படி வைக்கிறது மூலமா லங்ஸ் டேமேஜ் ஆகுறத நம்ம பாதுகாக்கலாம். ஸோ மூச்சு திணறல் அப்படின்றது வராது. கூட்டம் ஏற்படும்போது திடுதிடுன்னு மக்கள் போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கூடவே நம்ம நேரா நடக்கணுமானா, நேரா நடக்கக்கூடாது. டயகனலா நடக்கணும். சுவரோ இல்ல வேற ஏதாவது பேரிகேடோ அங்க இருந்ததுன்னா, அத நோக்கி போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வழிபாதை இருக்கான்னு பார்த்தா அந்த சைட்ல மூவ் ஆகணும். கீழ விழாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு வேளை தெரியாம கீழ விழுந்துட்டோம் அப்படின்னா, விஷயம் நம்மளோட தலைய தான் நம்ம பாதுகாக்கணும்.
குப்புற குனிஞ்சு உட்காந்துரணும், இல்லைன்னா படுத்துறணும். அப்படி படுத்துட்டு தலையை கவர் பண்ணிக்கணும். அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து நம்மளால வெளியில போக முடியுதான்னு முயற்சி பண்ணணும். முடிஞ்சா பக்கத்துல யாராவது போலீஸோ இல்ல வேற யாராவது ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கை காமிச்சு வேற ஏதாவது ஒரு சைகை பண்ணி நான் இது போல இருக்கேன்றத சொல்லிடுங்க. குழந்தைங்க, பெரியவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போறதையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கத்தி கூச்சல் போட்டு நம்பளும் பயந்து, நம்ம கூட இருக்கவங்களே பயமுறுத்தாம நிதானமா அந்த இடத்த வந்து நம்ம கையாளணும். துரிதமா செயல்படணும். எங்கேயுமே நம்ம போற இடத்துல அன்பிளான்டா கூட இந்த மாரி ஸ்டாம்பீட்ஸ் நடக்கலாம். பிளான்டா இது மாதிரி ஒண்ணு நடக்காது. அன்பிளான்டா இருக்கும் பட்சத்தில், நம்ம கூட போறவங்க கிட்ட ஒரு மீட்டிங் பாயிண்ட்ட சொல்லிடணும். இந்த இடத்துல இத முடிச்சுட்டு நீங்க வந்துரணும் அப்படின்ற மாதிரி. கூட்டத்துல சிக்கிட்டா கூட கடைசியில நகர்ந்து போய் அந்த மீட்டிங் ஸ்பாட்ல நம்ம நின்னுடுற மாதிரி பார்த்துக்கணும். அன்பிளான்டா நடக்குது ஓகே. பிளான்ட் அப்படின்னும்போது நமக்கு தெரியும் ஒரு கோயில் திருவிழாவோ, இல்ல ஒரு மாநாடோ நடக்குது அப்படின்னா அங்க கூட்டம் கூடுன்றது. முடிஞ்ச வரைக்கும் அத நம்ம தவிர்த்திருக்கலாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி சில விஷயங்கள கையாளலாம். கூட்டத்துல நம்மகிட்ட யாராவது உதவி கேட்குறாங்க, கைய நீட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய ட்ரை பண்ணலாம். அன்பிளான்டா ஒரு ஈவென்ட்டுக்கு போறோம், அங்க கூட்ட நெரிசல்னு நடந்துருச்சு, குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த நிகழ்வுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்கள கிளப்பி விட்டு, அவங்க என்ன மாரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ, அதுல ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து வச்சுடுறது நல்லது. ஸோ தட் குழந்தை காணா போயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபோட்டோவ போலீஸ் கிட்ட காட்டி அந்த குழந்தைய நம்ம லொக்கேட் பண்ணிட முடியும். அடுத்ததான் ட்ரௌனிங். நீர்ல மூழ்கி போய் உடல் சேதமோ, உயிர் சேதமோ ஏற்படுறது. தற்செயல் மரணங்கள்ல காரணங்கள் நெறையா இருக்கு. அதுல ட்ரௌனிங் தான் 3வது முக்கிய காரணமா இருக்கு. கிட்டத்தட்ட 7% ஆஃப் இன்ஜுரி ரிலேட்டட் டெத் இதனால தான் நடக்குதாம். ஆன் அன் ஆவரேஜா டெத்துன்னு பார்க்கும்போது உலகத்துல 3,00,000 டெத் இதனால தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுல குழந்தைகளும், ஆண்களும் தான் அதிகபட்சமா இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு தான் வாட்டர் ஆக்சஸ்ன்றது அதிகமா இருக்கு அப்படின்றதுனால. தண்ணீல மூழ்குறது மூலமா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்கிறதா சொல்றாங்க. இது மரணமா இருக்கலாம், இல்ல ஏதாவது உடல் சேதங்களா இருக்கலாம், இல்ல சேதம் இல்லாம ஏதாவது பொருள் சேதமா கூட இருக்கலாம். ஒரு ஃபேக்ட் ஃபைல் பாக்ஸ் கன்டென்ட் குடுத்துருக்காங்க. தண்ணீல மூழ்கும்போது நமக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படும். ஆக்ஸிஜன் பத்தாம நெஞ்செரிச்சல் வரைக்கும் ஆகும். அதனால உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இத அதிகமா பாதிக்கிறது குழந்தைகள அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுலயும் புவரர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல நடக்கிறதா வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க. இது ஏன்னு பார்க்கும்போது, வெல்த்தி கண்ட்ரீஸ் எல்லாம் ஃப்ளட்டோ இல்ல வெதர் ஈவெண்ட்டோ ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா நடக்கும்போது, அதுக்காக மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா, அது வந்து இந்த புவரர் கண்ட்ரீஸ்ல சரியானதா இருந்திருக்காது. இது ஏன் இந்த ட்ரௌனிங் நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஸ்விம்மிங் நாலேட்ஜ் ஒழுங்கா இல்லாம தண்ணிக்குள்ள இறங்குனதுனால காரணமா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு இன்டாக்சிகன்ட் கன்சப்ஷனுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸோ, இல்ல ஸ்மோக்கோ பண்ணிட்டு, அதனால ஏற்படுற கிறக்கத்தினால தண்ணீல விழுந்து ஏதாவது ஆகலாம். ரிஸ்க் டேக்கிங் ஹீரோ மெக்கானிசம் அதாவது தன்னை ஹீரோன்னு நெனச்சுக்கிட்டு சாகசம் செய்றேன்னு தண்ணிக்குள்ள இறங்குறதுனால ஏற்படுற ஆபத்து. இன்அடிக்குவேட் சேஃப்டி கியர்ஸ் மெஷர்ஸ் எதுவுமே எடுக்காம போறது. அண்ட் பேரியர் எதுவுமே இல்லாத ஒரு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பூலோ, இல்ல ஏதோ ஒரு வாட்டர் பாடியோ அங்க போய் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு அது அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஓவராலா பெரிய லெவல்ல பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்ச், சீ பெட் ரைஸ் ஆகுறது, ஆர் ரிவர் ஃப்ளட், ஆர் சுனாமி மாதிரியான பெரிய ஈவெண்ட்ஸ். சுனாமின்னும்போது நம்ம இந்தோனேஷியா, ஜப்பான்ல நடந்ததெல்லாம் பார்க்குறோம். அதனால நெறைய மக்கள் மூழ்கி இறந்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ரிவர் ஃப்ளட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியா, பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள்ல ரிவர் அப்படின்றது ரொம்பவே வேஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அதனால மூழ்கி இறக்குறதுன்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சில குட்டி ஐலேண்ட்ஸ்லலாம் துவாலு, கிர்வாத்தி இந்த மாதிரி ஐலேண்ட்கள்லாம் சீ பெட் ரைஸ் நடக்கிறதுனாலவும், அந்த தீவுகளே முழுகுற அளவு சூழ்நிலைகள்லாம் மக்கள் இறந்து போறாங்க. இதுல என்னன்னா, இது வந்து ஒரு பிரிவென்டபிள் இஷ்யூ தான். ஆனா ஹியூமன் நெக்லிஜென்ஸ்லாம் நடக்கிறது அப்படின்றதுனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இத வந்து நெக்லெக்டட் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம சுய அறிவுக்கு தெரிஞ்சு நடக்கிறது அப்படின்னு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். பட் தெரியாம ஆக்சிடென்டலா நடக்கும்போது சுனாமி 2004ல நடந்துச்சு. 2013ல உத்தரகாண்ட்ல நடந்த ஒரு ஃப்ளட், லேண்ட்ஸ்லைடு. அண்ட் மும்பையில 2024ல நடந்த ஒரு போட் கொலிஷன் கேட்வேல நடந்துச்சு. அண்ட் ஜீவித்ர புத்ரிகா அப்படின்னு சொல்லி 2024ல செப்டம்பர்ல பீகார்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்க தண்ணீல மூழ்கி எந்திரிக்கும்போது தெரியாத்தனமா நெறைய குழந்தைகள் அதுல வந்து மரணம் அடையுறாங்க.
2024ல் நடந்த வயநாடு நிலச்சரிவை பத்தி நமக்கு தெரியும். அதுல நெறைய குப்பைகளும், சகதிகளும் கூட தண்ணீல மக்களும் சரி, பொருட்களும் சரி அடிச்சுட்டு போறத நம்ம வந்து கண்கூடா பார்த்தோம். முன்னவே குறிப்பிட்ட போல, இதில அதாவது ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்றது அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. காரணம், ஆண்கள் அதிகமான இந்த மாதிரியான இன்க்ரீஸ்டு டாக்ஸிக் எக்ஸ்போஷர்ல இருக்காங்க. வாட்டர் லெவல்ல இருக்க ரிஸ்க் எல்லாம் அவங்க எடுக்குறாங்க அப்படின்றதுனால. ஸ்விம் பண்றாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. பெண்களும் அத பண்றாங்க. பட் பொதுவா நம்ம சொல்லும்போது, இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமா அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ளட் டிசாஸ்டர்ன்னு பார்க்கும்போது 75% ஆஃப் ஃப்ளட் டிசாஸ்டர்ல ட்ரானிங்ல தான் இறந்து போறாங்க அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒரு ஃபேக்ட் ஃபைல் குடுத்துருக்காங்க. ஒருத்தர் தண்ணீல முழுகுறது ஃப்ரெஷ் வாட்டருக்கும், சால்ட் வாட்டர்லயும் முழுகுறதுல டிஃபரெண்ட் இருக்கு. அதனால இறந்து போறதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஹைப்போடானிக் வாட்டர். அதில சால்ட் கன்டென்ட்ன்றது கம்மியா தான் இருக்கும். பிளட்டுக்குள்ள போற வாட்டர் அப்படின்றது தான் அங்க நடக்கும். ஸோ வாட்டர் சீக்கிரமா லங்ஸ்குள்ள போகும். பிளட் ஃப்ளோ அப்படின்றது நெறைய ஆகும். ஹீமோடைல்யூஷன் நடக்கும். ரத்த குழாயில போற தண்ணி அப்படின்றது ஆர்பிசிய ஸ்வெல் ஆக வைக்கும். உப்பி போக வைக்கும். இவென்ச்சுவலா அந்த ரத்த குழாய் அப்படின்றது வெடிச்சிரும். வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் நடந்துரும். ஹார்ட்டே நின்னு போயிடும். அங்க எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படின்றது ஆகும். பஸ்ட் ஆனதுக்கப்புறம் அங்க இருந்து பொட்டாசியம் அப்படின்றது வெளியில வரும். கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடும். ஹார்ட் அட்டாக் வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள இந்த ஈவென்ட் எல்லாமே நடந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுவே சால்ட் வாட்டர்ல பார்க்கும்போது அது ஹைப்போடானிக்ல இருக்காது. ஹைப்பர்டானிக்ல இருக்கும். அதாவது தண்ணீல இந்த உப்போட அளவு அப்படின்றது அதிகமா இருக்கும். இந்த கேஸ்ல பல்மனரி எடிமா ஆகும். அதாவது லங்ஸ்க்குள்ள பாடியில இருக்க ஃப்ளூயிடு ஃபில் ஆயிடும். பிளட்ல கான்சென்ட்ரேட் ஆகும். ரத்த அளவுன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இங்க பிளட் கான்சென்ட்ரேட் ஆகுது. அங்க டைல்யூட் ஆகுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாம லங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல ஹார்ட் ஒரு ஷாக்கிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்குள்ள இந்த கேஸ்ல உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் சயின்ஸ்ல நம்ம படிச்ச ஆஸ்மோசிஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது தான். லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு மினரல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் இல்லையா? அதே கான்செப்டில் தான் இங்கே உப்புன்றது பிளட்டில் வந்து மூவ் ஆகுது. ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ்னு பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ட்ரவுன் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸில் நம்மளை ஈடுபடுத்திக்க வேண்டாம். நம்மளை கட்டாயமாக அங்கே ஒரு செயலில் ஈடுபடணுன்ற சுச்சுவேஷனில் அங்கே சரியான பேரியர்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதுக்கு ப்ரீ ஸ்கூல்லேருந்தே சூப்பர்விஷன் அண்ட் அதுக்கான சேஃப்டி டெக்னிக்ஸை பேசிக் லெவலுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஒரு வாட்டர் பாடியில் ஒரு ஒர்க் நடக்க போகுது அப்படின்னா அங்கே ப்ராப்பரான போட்டிங் அண்ட் ஷிப்பிங் ஃபெரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குதா, ஸ்டாண்டர்டாக தான் நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஃப்ளட் மாதிரியான பெரிய லெவல் டிசாஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸுமே மேன்மேடாகவும் இருக்கலாம், இல்லை நேச்சுரலாகவும் இருக்கலாம். நேச்சுரலுக்கு சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ரொம்ப அதிகப்படியான ட்ரை லேண்டாக இருக்கும் போது ஒரு லைட்டிங்கோ இல்லை ஹியூமன் கேர்லெஸ்னஸ்னால ஏதாவது ஒரு முறையில் தீப்பிடிக்கிறதோ நடக்கலாம். முக்கிய காரணமே அந்த ஏரியாவில் ட்ரையான லீவ்ஸோ கிராஸஸோ இருக்கிறதுனால தீ ஈஸியாக பற்றிக்குது. பக்கத்தில் ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஒரு ஆயில் ப்ராடக்ட் இருக்க ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ஒரு உடன் பிரிட்ஜாக இருக்கலாம், இல்லை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் இருக்கலாம். இதெல்லாம் பற்றிக்கிட்டு அந்த சிவியாரிட்டி அப்படின்றது அதிகமாகும். உயிரிழப்புகள் விலங்குகளோ மனிதர்களோ ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தீ பற்றி எரிஞ்சிடுச்சு, அதில் நம்ம துணி எரிஞ்சிடுச்சு அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம பதட்டப்பட்டு ஓடக்கூடாது. அந்த இடத்துல நின்று கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிடணும். அதனால் தீயோட தன்மையை குறைக்க முடியும். நமக்கும் ஃபர்தராக காயம் அப்படின்றது ஏற்படாது. ரொம்ப சூடான காற்றோ இல்லை வறண்ட நிலமோ இருக்கும் போது இந்த தீ பற்றிக்கிறன்றது ரொம்ப சாமானியமாக நடக்கும். தீயோட தன்மை அப்படின்றது 1லேருந்து 3 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து ஹை ஃபயர் அந்த கெப்பாசிட்டியில் இருக்கும்போது 100 மீட்டர் வரைக்கும் கூட ஒரு செகண்டில் மூவ் ஆகுமா. இதுக்கு ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வார்னிங் சிஸ்டம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பெல் அடிக்கிறதோ இல்லை கத்துறதோ அது மாதிரியான செயல்களில் ஈடுபடுத்தி மற்றவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கலாம்.
மண் இருக்குது, இல்லை ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்க மாதிரியான ஏரியாவில் தான் இருக்கோன்னா உடனே அதை பயன்படுத்திடணும். மண் நமக்கு தெரியும், அது ஒரு நான் கம்பஸ்டபிள் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், பேரியர் மாதிரி இருக்கும். என்ன ஃபியூயல்னால நெருப்பு ஏற்பட்டிருக்கும் அதுக்கும் காற்று மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும். எலக்ட்ரிக் சப்ளை ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா முதல்ல போய் மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும். நான் முன்னவே சொன்ன மாதிரி தீ பத்திடுச்சு கிளாத்தில் அப்படின்னா கீழே படுத்து உருண்டுறணும். அதனால் ஃபர்தராக தீ பரவுறதை நம்ம தடுக்க முடியும். பக்கத்தில் ஏதாவது தீ பற்றிக்கிற மாதிரியான பொருட்கள் இருக்குது, ஒரு ஃபியூவல் இருக்குன்னா உடனே முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும், எங்கேயாவது அப்புறப்படுத்திடணும். தீ எரிய ஆரம்பித்த உடனே புகை அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அதை மூக்குக்குள்ளே போகிறது மூலமாக பல்மனரி டிசீஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மூக்கை பொத்திட்டு நம்ம இருக்கணும். ஒரு இடத்துல தீ பத்திடுச்சு, நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம், ஆனால் உள்ளே ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அப்படின்னும் போது அதை போய் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம சாகசம் செய்யக்கூடாது. லைஃப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் பொருளெல்லாம் விட. ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் தீ பத்திடுச்சுன்ற போது பக்கத்து ரூமில் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற பட்சத்தில் உடனே அங்கேயாவது நம்ம போய் சேஃபாக நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டை சுற்றி பற்றிக்கக்கூடிய மாதிரி தன்மையில் இருக்க மரங்கள் காஞ்சு போயிருந்துச்சு, அதோட பிரான்ச் அதாவது கிளைகள் வந்து ஒரு 3 மீட்டருக்கு கம்மியாக கீழே இறங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடணும். காஞ்சு போன இலை தலைகள் ஏதாவது கடந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதையும் அப்பப்போ அப்புறப்படுத்திடணும். டிச்சோ பிட்ஸோ ஏதாவது இருக்குது, அதில் போய் ட்ரை இலைகள் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம அப்புறப்படுத்திடணும். ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எந்த அளவில் இருக்குது, அதை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாமான்றதை பார்த்து அதெல்லாம் பத்திரமா அப்புறப்படுத்தணும். உங்கள் பக்கத்தில் ஏதாவது ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருந்தா மட்டும் போதாது, அது எப்படி பயன்படுத்தணுன்ற நாலேஜும் நமக்கு வேணும். இதை தான் நம்ம ரிசோர்ஸ் லெசன்லேயும் பார்த்தோம். ஹெரடோட்டஸை நமக்கு தெரியும், அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி. அவர் வாழ்ந்த காலகட்டம்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 480 பிசியிலேருந்து 425 பிசி காலகட்டத்தில் வாழ்ந்தார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, அதுக்கு பேர் தான் எட்டர்னல் ஃபயர் ஆஃப் பாபா குர்கூர்னு சொல்லி. இது ஈராக்கில் இருக்குது. இது ஒரு நேச்சுரல் கேஸ் வெண்ட். இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃபாதர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி. இந்த வெண்ட் கண்டினியூஸாக 4000 வருஷமாக எரிஞ்சிட்ருக்கும் அப்படின்னும் இதை ஹெரடோட்டஸ் பார்த்துருக்காருன்றதை அவரோட ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ளூட்டார்க் அவருமே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு வேளை நமக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம உடனே வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவில் அதை அடைக்க முடியுதா நம்ம செக் பண்ணணும். குக்கிங் சோடா இருந்தாலோ இல்லை கால்சைட் சோடா இருந்தாலோ வாஷிங் பவுடர் மாதிரியான பொருள் மண் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அதை வந்து தூக்கி போட்டு அந்த தீ அணைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம கீழே படுத்துருக்கோன்ற பட்சத்தில் தலையை தூக்கிடக்கூடாது. தூக்கணும் அப்படின்னா அங்கே அக்யூமுலேட் ஆகிருக்க ஹீட் அண்ட் ஸ்மோக் வந்து நம்ம மூக்குக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தீ பற்றிக்கிச்சு அப்படின்றதுக்காக நம்ம அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா விண்டோ விட்டு கீழே குதிக்காமல் விண்டோ வழியாக யாரையாவது கூப்பிட்டு அலர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தீ பற்றிக்கிற டைமில் நம்மள அறியாமல் நமக்கு ஒரு மாதிரி இன்டென்சிஃபைடில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டம் ஏற்படும். அந்த நேரத்தில் பதட்டப்படாமல் ரொம்ப காமாக நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். பதட்டப்பற்றி கத்தி ஓடி இங்கே எங்கே போகிறது மூலமாக நம்ம மேலே தீ பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளால் சுற்றி இருக்க இடங்களெல்லாம் தீ பரவறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தீ பற்றிக்குது அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும் சமயத்தில் எந்த இடத்துல ஃப்ளேம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பேஸ் பாயிண்ட்டில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை புல் பண்ணி அந்த தீயை அணைக்க பார்க்கணும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சேஃப்டி பின் ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் செய்யணும் தீ பரவும் போது அப்படின்றத பார்த்தோம். என்ன செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஆனில் இருந்துட்டு இருக்க டைமில் தெரியாதனமாக ஒரு பவர் ட்ரிப்னால் பற்றிக்கிட்டு எரிஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடனே போய் அது மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா வாட்டர் இஸ் த கண்டக்டர். தண்ணியை வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். முன்னவே சொன்ன மாதிரி ஜன்னலை விட்டு குதிக்கிற மாதிரிയുള്ള செயல்களில் ஈடுபட்டு நம்மளை காயப்படுத்திக்காத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் பயப்படவே கூடாது. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தணும். நம்மளே அதை அணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது சில பொருட்கள் எது வந்து எரியும் எது எது எரியாது அப்படின்ற அந்த அவேர்னஸ் இல்லாமல் அதை பயன்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஃபேமஸான இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பூத்திங்கல் டெம்பிள் ஃபயர் கேரளாவில் இருக்க ஒரு கோயில். அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 100 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து 2016 நடந்திருக்கு. அண்ட் கும்பகோணம் ஸ்கூல் தீ விபத்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கிட்டத்தட்ட 94 குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க. தோப்வாலி ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் 1995 காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு கல்யாண மண்டபத்தில் ஸ்கூல் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதில் தீப்பற்றி எரிஞ்சு கிட்டத்தட்ட 500 பேர் அங்கே வந்து இறந்து போயிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னா இந்தியாவில் இதுதான். அடுத்து இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர்.
இண்டஸ்ட்ரியில நமக்கு தெரியும் நெறைய விதமான பொருட்கள உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்திக்கான பொருட்கள் அதுவுமே வித்தியாசமானதா தான் இருக்கும். அது ஒரு கெமிக்கலா இருக்கலாம், இல்ல ஒரு மினரலா இருக்கலாம், ஒரு டாக்ஸிகன்ட்டா கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சேஃப்டி கல்ச்சர்க்குள்ள வச்சிருக்கணும் அண்ட் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். அதுல புவர் மெயின்டனன்ஸ் வரும்போது, அதுக்கான லாஸ் அண்ட் ரெகுலேஷன வீக்கா என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கும்போது, அதுக்கான அக்கவுண்டபிலிட்டிய எடுத்துக்காம இருக்கும்போது, ஆர் அதில இன்வால்வ் ஆகுற பெர்சன்ஸ்க்கு அது சம்மந்தமான ட்ரெய்னிங் இம்ப்ராப்பரா இருக்கும்போது, இல்ல தற்செயலா அங்க இருக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபெயிலியர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் நடக்கும்போது, இது மாரியான தவிர்க்க முடியாத ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நடந்து தேரும். நமக்கு போபால் கேஸ் ட்ரெஜடி பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். ஹசார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷனா இருக்கலாம், டாக்ஸிக் ரிலீஸா இருக்கலாம், என்வைரன்மென்டல் டேமேஜ் லைக் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில போற பொல்யூட்டன்ட் வாட்டரா கூட இருக்கலாம். ஃபயர் ஒரு காரணி அப்படின்னும்போது, ஏதாவது ஒரு டாக்ஸிக் ஃபியூம் வெளியில வரலாம். அதாவது புகை. ஆக்ரோலின், கார்பன் மோனாக்சைட், சயனைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல தெரியாத்தனமா தீ பத்திடுச்சு அப்படின்னா, இது வெளியேறது மூலமா கண்டிப்பா மூச்சு திணறல்லேருந்து லங்ஸ் சம்மந்தப்பட்ட பெரிய டிசீசஸ் கூட நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் உயிர் சேதங்கள் கூட இதனால ஆகலாம். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னும்போது ஓவர் ப்ரெஷர்னால அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க ஏதோ ஒரு பொருள் வெடிக்கிறதுனாலவோ, இல்ல ஏதாவது கிளாஸ்ல ஆர் ஏதாவது ஒரு டெப்ரிஸ் வந்து கீழ விழுந்து அதனால கூட நடக்கலாம். இது கேஸ் எக்ஸ்ப்ளோஷனாவும் இருக்கலாம், இல்ல டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனாவும் இருக்கலாம். கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னும்போது காத்துல அந்த பர்ட்டிகுலர் கெமிக்கல் அவங்க யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிறது வெளியில போய் அதனால நடக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஃப்ளேமபிள் சாலிட் அது ஏதாவது ஒரு மூலத்துல மிக்ஸ் ஆயி ஏர் கூட இக்னைட் ஆயிட்டு அதனால எக்ஸ்ப்ளோட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கெமிக்கல் ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸிக் வேப்பர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியில போற புகையிலேருந்து, மூச்சு திணறல்லேருந்து பெரிய பெரிய இது அஃபெக்ஷன் வரைக்கும் ஆகலாம். தண்ணி மூலமாவோ, காத்து மூலமாவோ இது பரவி, அங்க இருக்க லோக்கல் சீவேஜ் சிஸ்டம் வரைக்கும் போயிடும். ரிவர்ஸ்ல, கேனாஸ்ல இல்ல வேற என்ன வாட்டர் சோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கலந்து அது கண்டாமினேட் ஆயிடும். உயிரிழப்புகள்னு பார்க்கும்போது, அந்த இண்டஸ்ட்ரி எங்க லொக்கேட் ஆயிருக்கோ, அங்க இருக்க வெதர் கண்டிஷன் அண்ட் அந்த இடத்துல இருக்க பாப்புலேஷன் டென்சிட்டிய பொறுத்து அண்ட் கிளவுட் எங்க எப்படி போய்கிட்டு இருக்குன்றத பொறுத்தும், ஒரு வேளை அந்த ஏரியால எமர்ஜென்சி செட்டில்மெண்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப புவரா இருக்கும் பட்சத்தில், உயிரிழப்புகள் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். என்வைரன்மென்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில போற ஒரு டாக்ஸிக் வாட்டரா இருக்கலாம், வேஸ்டேஜா இருக்கலாம். அதனால அந்த ஏரியால இருக்க வாட்டர்ஸ் வந்து பொல்யூட் ஆயிடும். அண்ட் டைரக்ட்டாவே குளோபல் வார்மிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, எந்த ஒரு அனிமல்க்கோ, இல்ல எந்த ஒரு பீயிங்க்கோ வந்து ஃபுட் வெர்ப் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகும். ஒரு ஃபுட் வெர்ப்ல இருக்க ஒரு டாப் டயர் அனிமலுக்கோ, இல்ல ஒரு பேர்டுக்கோ டிஸ்டர்ப் ஆகும்போது, கீழ இருக்க பெஸ்ட்டோட கவுண்ட் அப்படின்றது அதிகமாயிடும். இத எப்படி குறைக்கலான்னும்போது, கண்டிப்பா முன்னாடியே சொன்னது தான். சேஃப்டி மேனேஜ்மென்ட் அப்படின்றது ப்ராப்பரா இருக்கணும். வீக் என்ஃபோர்ஸ்மென்ட் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஆடிட்டிங் அப்படின்றத பண்ணணும். உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்க, ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பீரியாடிக்கலி அது எப்படி வொர்க் ஆகுது? சரியா இருக்கா? அதுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதுக்கு ஏத்தமான ப்ரொசீஜர் எல்லாம் அவைலபிளா இருக்கா? அத எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா அங்க வொர்க் பண்றவங்களுக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அங்க வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்பர் ட்ரெய்னிங் குடுத்துருக்கணும். அண்ட் ப்ரொடெக்டிவ் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றத கண்டிப்பா செக் அண்ட் பேலன்ஸ்ல வச்சிருக்கணும். 1984 84ல டிசம்பர்ல ஒரு ராத்திரியில மத்திய பிரதேஷ்ல இருக்க போபால்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த போபால் கேஸ் ட்ராஜடி. அங்க இருந்த ஒரு பெஸ்டிசைட் பிளான்ட் யூனியன் கார்பைடு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த பெஸ்டிசைடோட பேரு வந்து செவன். அன்னைக்கு நைட்டு அங்க இருந்த ஒரு பிளான்ட்ல இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து வெளியில போகுது. ப்ராப்பரான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியா தான் அப்ப இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 டன்னா அளவுல இருக்கக்கூடிய மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்றது ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில போகுது. இதுக்கு காரணம் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள எப்படியோ வாட்டர் அதாவது தண்ணி வந்து உள்ள போயிருக்கு. அங்க நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால அதிகப்படியான டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அழுத்தம் அப்படின்றது அங்க இருந்திருக்கு. அதனால அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த சேம்பருக்குள்ளேருந்து காத்தா மெத்தில் ஐசோசைனேட்ன்றது வெளியில போக ஆரம்பிச்சிருக்கு. லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாமே அது கொஞ்ச நேரத்துல இன்ஹேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோக்கிங் ஆகுது. லங் ஃபெயிலியர் ஆகுது. பாய்சன் ஆகி கிட்டத்தட்ட 3000 கேஷுவாலிட்டீஸ் அதாவது இறப்பு அப்படின்றது உடனேவே நடக்குது. அண்ட் வித்தின் அ டே ஆர் கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட 15,000லேருந்து 20,000 பேர் வரைக்கும் அந்த இன்சிடென்ட்னால இறந்து போறாங்க. இதனால கிட்டத்தட்ட 5,00,000 இன்ஜூரிஸ் கூட நடந்திருக்காம். யூனியன் கார்பைடு காம்பன்சேஷனா ஒரு $470 மில்லியன் வந்து குடுக்கறதா சொல்றாங்க. 2001ல டவ்ன்ற ஒரு கெமிக்கல் கம்பெனி, யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி இந்த யூனியன் கார்பைட வாங்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணல.
2010 வாக்கில் ஒரு 7 எம்ப்ளாயியை கன்விக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த இன்சிடெண்ட்டில் நடந்த மக்கள் கேன்சர்னாலேயும் பிளைண்ட்னஸ்னாலேயும் இல்லை பர்த் டிஃபெக்ட்னாலேயும் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. இது போக அந்த இடத்துல அந்த தண்ணியும் மண்ணும் ரொம்பவே பொல்யூட் ஆகிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை 1986 கொண்டு வந்தாங்க. இது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, இது போக நிறையா இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. விசாகப்பட்டினமில் நடந்த ஒரு கேஸ் லீக் 2020 நடந்துச்சு. ஒரு சைரீன் கேஸ் வெளியில் போனதுனால கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க. ஜெய்ப்பூரில் நடந்த ஆயில் டிப்போட் ஃபயர், இது 2009 நடந்தது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனால் இங்கே உயிரிழப்பு உயிர் சேதங்கள்ன்றது நடந்துச்சு. இது மாதிரியான ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தூத்துக்குடியில் வேதாந்தாவோட ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட்டை மூட சொல்லி பண்ணாங்க. அங்கேருந்து வந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன்னால் ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதனால தான் இதை க்ளோஸும் பண்ணாங்க. 2018 திடீர்னு அந்த கம்பெனி கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிறோம், டபுள் பண்ணுறோன்னு சொன்னதுனால தான் ப்ரொட்டஸ்ட் நடந்தது, போலீஸ் ஃபயர்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, ஃபயர் ரிலேட்டட் ஆக்சிடெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்டிங்ஸில் ஃபயர் பரவாமல் இருக்கிறதுக்கு, அதை செக்யூரிட்டியில் வைக்கிறதுக்காக நேஷ்னல் பில்டிங் கோடுன்னு சொல்லி 2016 ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது பில்டிங்ஸ்க்காக பிரத்யேகமாக கொண்டு வந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் இருக்காங்க. இவன் தான் ஃபயர் ப்ரிவென்ஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க. அடுத்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.34 மில்லியன் பீப்புள்ஸ் வருஷம் இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால தான் இறந்து போகிறாங்க. இது 8வது லீடிங் காசாக இருக்குது இறப்புக்கு உலக லெவலில். 50 மில்லியன் பீப்புள் வரைக்கும் கூட இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால இன்ஜூரிக்கு ஏற்படுத்தப்படுறாங்க. இதில் அதிகமாக ஆகிறது லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில். காரணம், அங்கே சரியான ரோட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு இருக்காது. ரோடு இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்காது. அண்ட் டிராஃபிக் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஒரு செக்ரிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்காது. அன்ப்ரொடெக்டட் யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பிளாக் ஸ்பாட்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்ஸஸ் இருக்கும், அது கவனிக்க மாட்டாங்க. அண்ட் சேஃப்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றதும் சரியாக இருக்காது. அண்ட் வெஹிக்கல்ஸுமே புவர்லி மேனேஜ்டு வெஹிக்கல்ஸாக இருக்கும். இந்த லெஜிஸ்லேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் அதை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. எமர்ஜென்சி கேசஸ்லாம் ரொம்பவே மோசமானதாக இருக்கும். அதுலேயும் பார்த்தா ஒரு 14 to 55 ஏஜில் இருக்க ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஒரு வேளை அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, லோ மிடில் இன்கம் ஃபேமிலியில் அவங்க போவர்ட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அது ரொம்ப மோசமாகி இது சைக்கிள் திருப்பி ரிப்பீட் ஆகும். போராக இருக்கவங்க போராகவே இருக்கிற ஒரு ஸ்டேட் ஏற்பட்டுரும். கிட்டத்தட்ட 5% ஆஃப் ஜிடிபி அப்படின்றது இதனால் அஃபெக்ட் ஆகும். நார்மலாக ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு இது மட்டும் தான் காரணமானா இல்லை. ஸ்பீடாக போகிறதுனா இருக்கலாம், இல்லை ட்ரங்க் அண்ட் டிரைவாக இருக்கலாம், இல்லை ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணாமல் சீட் பெல்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் போகிறதுனா இருக்கலாம். கண்டிப்பாக ஆஸ் அ சிட்டிசன்ஸாக ரோட் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறன்றது ரொம்பவே முக்கியம். அதனால் ஹார்ம்ஸையோ இல்லை ஏதாவது பிரச்சனை வர்றதை நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக இன்அப்ரோப்ரியேட் அண்ட் அன்சேஃப் பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம ரோட்டில் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். க்ரீன் லைட் போட்டால் தான் போகணும், ரெட் லைட் போட்டால் நிற்கணும், எல்லோ லைட் போட்டால் ஸ்லோ டவுன் ஆகணுன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெடஸ்ட்ரியன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜீப்ரா கிராஸில் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ரெட்டு போட்டிருக்கும் போது என்னதான் முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த சமயத்தில் ரோடை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்களாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக அவங்கள கைட் பண்ணணும். அண்ட் ரோடை கிராஸ் பண்ணும் போது பெரியவங்களோ சின்னவங்களோ ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துட்டு ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான், அதாவது பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் மட்டும்தான் நடந்து போகணும். வெஹிக்கிள் நம்மளை நோக்கி வருதுன்றதை நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம். வீட்டுக்கு உடனே போகணும்னு சொல்லி நம்ம முந்தி போய் உடனே கடவுள்கிட்டே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் நடந்து போயிடும். 6 வயசுக்கும் கம்மியாக இருக்க குழந்தைங்களை கண்டிப்பாக ஒரு கைடன்ஸோட மட்டும்தான் இன்னொருத்தவங்களோட கையை பிடிச்சி, ஒரு அடல்ட்டோட கையை பிடிச்சி தான் அவங்க ரோடை கிராஸ் பண்ணணும். ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இது போல் சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஹார்ன் அமுக்கி அவங்களுக்கு அலர்ட் கொடுக்கணும். ஹார்ன் அமுக்கி அவங்க சப்போஸ் நின்றுட்டாங்க அப்படின்னா நம்மளும் வெஹிக்கிளை நிறுத்திடணும். ஸோ தட் அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ரோட்ஸில் போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக நம்ம போகக்கூடாது. ரொம்ப நிதானமாக அந்த ரோட்ஸை கையாளணும். அதே போல் சைடு வாக்ஸ் தான் பண்ணணும். ரோடோட இந்த எண்ட் அப்படி இல்லைன்னா அந்த எண்ட் அதில் தான் நம்ம நடக்கணும். அது பிஸி ரோடாக இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும். வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கையோ தலையோ இல்லை எந்த உறுப்பையுமே வெளியில் நீட்டக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வர
வண்டி நம்மள மோதிடும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் குழந்தைங்களோ, பெரியவங்களோ எல்லாருக்குமே இருக்கணும். வளைவில் முந்தாதேன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ட் வருது அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அது குழியா இருக்குமா, ஒழுங்கா இருக்குமான்றது சரியா தெரியாது. அந்த மாரி டைம்ல நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸா கூட இருக்கும். கார்ல போகும்போது சீட் பெல்ட்டும், டூ வீலர்ஸ்ல போகும்போது ஹெல்மெட்ஸும் கண்டிப்பா நம்ம போட்டிருக்கணும். அண்ட் குழந்தைங்க ஸ்கூல் பஸ்லயோ, இல்ல வேன்லயோ போகும்போது கண்டிப்பா எந்திரிச்சு நடக்கவோ, இல்ல அசையவோ செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. சீட்லயே உட்காரணும் அப்படின்றத பெரியவங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். பெரியவங்க நம்பளும் நின்னுகிட்டு டிராவல் பண்றத முடிஞ்ச வரைக்கும் பஸ்ஸுலயோ, வேன்லயோ அவாய்ட் பண்றது நல்லது. பஸ்ஸுக்கு போணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கோம் அப்படின்னா, ஷெட்யூல்டு டைமிங்க்கு முன்னாடியே நம்ம போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணணும். அத விட்டுட்டு ரஷ்ல ஓடி வேற எந்த ஒரு வெஹிக்கிள்க்கும் கொலிஷன் ஆகுறத நம்ம தடுக்கலாம். அண்ட் ஸ்கூல் பஸ்ஸா இருக்கும் பட்சத்தில், ஸ்கூல் பஸ் எங்க நிறுத்தணுமோ, அந்த மாதிரியான ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தான் அத நிறுத்தணும். அத விட்டுட்டு நடுவுல நிறுத்துறது மூலமா, பின்னாடி வர வேற வெஹிக்கிள்ஸ்க்கு அது ஒரு ஹிண்டரன்ஸா இருக்கும். தடையா இருக்கும். ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்குற குழந்தைங்களா இருக்கட்டும், ஸ்கூல் பஸ்ல ஏறுற குழந்தைகளா இருந்தாலும், கியூ ஃபார்ம் பண்ணி ஒழுங்கா போகணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் குடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ப்ரீ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். முதல் 48 மணி நேரத்துக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இதே போல தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவும் இருக்கு. இது போஸ்ட் கிராஷ்க்கான கேர் இனிஷியேட்டிவ். 108 ஆம்புலன்ஸ பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா பொசிஷன் பண்ணியிருக்கிறதுனால, ஈஸியா நம்மளால ஆக்சிடென்ட் நடந்த உடனே பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியுது. பேஷண்ட் என்ன ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூட மென்டல் இல்னஸ் அதனால ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருந்தா அதுலேருந்து வெளியில வர கஷ்டப்படும்போது, ட்ராமா கேர் சென்டரும் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்தியா லெவல்ல பார்க்கும்போது, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட 2019ல கொண்டு வந்திருக்காங்க. டிராஃபிக் வயலேட் பண்ணும்போது இதுக்கான ஹெவி பெனாலிட்டீஸ் அண்ட் ஹெல்மெட்டோ, இல்ல சீட் பெல்ட்டோ வியர் பண்ணாதனால ஏற்படுற பெனாலிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹைவியா இருக்கு இதனால. அதேபோல பாரத் நியூ கார் அசஸ்மென்ட் ப்ரோக்ராம் இருக்கு. இதுல சேஃப்டி அசஸ்மென்ட் அண்ட் ரேங்கிங் எல்லாம் ப்ராப்பரா பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லேக்ஸ் வரைக்கும் கூட முதல் 7 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க ஃப்ரீயா. நம்மளே குழந்தையா இருந்தாலும் சரி, நமக்கு குழந்தை இருந்தாலும் சரி, இந்த 10 ரூல்ஸ கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்க்ளூஷனுக்கு சேஃப்டி பிகின்ஸ் வித் யூ. புரொடெக்டட் லைஃப், புரொடெக்டட் நேஷன்.